காலை வேலைக்காய் நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. கர்த்தரங்களுக்கு தந்த ஜீவனுக்காய் நன்றி, பலத்துக்காய் நன்றி, சுகத்திற்காய் நன்றி. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த அலங்கார வாசலுக்குள்ளே வந்திருக்கிற நம்ம எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜீவனுக்காய், பலனுக்காய், சுகத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய் நன்றி. நன்றி. நல்ல கால நிலைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னத்திலே நாங்கள் ஒருமித்து உம்மை தேட துதிக்க கர்த்தர் தந்த இந்த கிருபையுள்ள இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேலை, ஆரம்ப ஜெப வேலை, துதி வேலை, அறிவிப்பு வேலை, செய்தி வேலை என எல்லாவற்றிலும் தேவ மகிமை ஆண்டவரே எங்களை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு புத்துணர்வை, ஆவிக்குரிய ஒரு புத்துணர்வை பெற்று, தெளிந்த மனதை பெற்று நாங்கள் வெளியே செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. பிரகாசமுள்ள மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. ஞானத்தையும் அறிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இஷ்டம் போல எங்கள் மத்தியிலே உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Arise in the midst of us, Holy Spirit. Arise in the midst of us. Hallelujah. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீர் இருக்கிறீர் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் நீர் எழுந்தருளும்படியாக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே முற்றுமுடிய எங்களை தாழ்த்துகிறோம் தேவ ராஜ்யத்திற்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயனுள்ள வகையிலே இந்த ஆராதனை இருக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கையிலே எல்லாவற்றையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்ம ஆராதனையின் ஆரம்ப ஜெபமாய் சகோதரி பிரின்சி முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபித்து நாம் ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுறபடியால் நன்றி கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரச்சனை எங்களோடு கூட இருப்பதாக கத்தாவே. எத்தனோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ராஜா. ஜீவன் சுகம் பலன் கொடுத்துருக்கீங்க. இந்த புதிய ஓய்வு நாளை காணும்படியாக செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உண்ண ஆகாரம் உடுக்கவோட இருக்க இருப்பிடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எத்தனோ பேருக்கு அது இல்லாத எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஜீவனை சுகம் பலன் தந்திருக்கீங்க. போக்குல வரத்தில் நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க. ஆரம்ப ஜெபம் முதல் ஆண்டவரை முடிவு பரிந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தணும். பாடலின் வேலை ஆண்டவரே, துதியின் வேலை, பிரசங்கத்தின் வேலையில் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தணும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நம்மை கூடி ஆராதிக்க செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் கடந்த வாரம் முழுவதும் பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்தியா பாகிஸ்தான் அந்த வார், அதுக்கான காரியங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் இந்த ரெண்டு சைடு இப்படி வார் நடக்குதே அப்படின்னு இருந்தாலும் இன்னொன்று அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. பைபிளில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அவருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்குது. இந்த பூமியில் வாழ்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம எந்த அளவு ஆண்டவர் நம்ம நடத்தி வரார் அப்படின்றத நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் உற்சாகமாய் பாடி தேவனை ஆராதிக்கலாம். முதலாவது பாடலாக சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மை அன்பு கூர்ந்து நம்முடைய தேவனை நாம் பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே, சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது.
அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால்
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். 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 உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எல்லாம் அவரால் மட்டும்தான் ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எல்லாம் உங்களால மட்டும்தான் ஆகும் தகப்பனே. காற்றையும் காண மாட்டீர்கள், மலைகளையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஓ ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதை மாற்ற யாரால முடியும்னா அது ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஒரு பலராஷலரபா ஒரு ஷததலரபா கபரி வரவலரதலரபா ஷதலரபா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களால தான் எல்லாம் கூடும்பா. உங்களால தான் எல்லாம் ஆகும் தகப்பனே. எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய உங்களால கூடும். எங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய உங்களால கூடும். எங்களுக்குள்ள ஆண்டவரே சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, எங்க தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க உங்களால மட்டும்தான் கூடும் தகப்பனே.
ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மால் கூடும் எங்களுடைய ஆண்டவரே. பர்சனலா நாங்க என்னென்ன காரியங்களை குறித்து நாங்க கலங்கி கொண்டு இருக்கோமோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உங்களால மட்டும்தான் கூடும் தகப்பனே. உம்மால மட்டும்தான் கூடும். உங்களால மட்டும்தான் கூடும் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்கிறவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றிப்பா. அனைத்தையும் அருளிடும். எனக்கு என்ன எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்கிறவர் நீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். அனைத்தையும் அருளிடும். எனக்கு என்ன தந்திடும். அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. மறுபடியும் சொல்லாமா? யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். ஆமென். கழுகினை போல என்னை சுமந்திடும். என் தேவனே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல என்னை சுமந்திடும். என் தேவனே யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. செற்றை நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல என்னை சுமந்திடும். என் தேவனே. எத்தனை ஆபத்துகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை ஆபத்துகள் நம்ம பார்க்கிறோம். எத்தனை நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். நம்மளை அவர் எவ்வளவு அவர் செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு. நம்முடைய போக்கில் வரத்துல அவர் நம்ம கூட இருந்திருக்காரு. நம்ம வீட்டுல இருக்கும் போது, நம்ம வெளியே செல்லும் போதும், ஒவ்வொரு நாள் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். கண்ணுமைக்காமல் நம்மளோட பாதுகாத்து நம்மை வழி நடத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை பார்த்து இந்த வரிகளை சொல்லாமா நம்ம எல்லாரும்? செற்றை நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல என்னை சுமந்திடும். என் தேவனே செற்றை நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல என்னை சுமந்திடும். என் தேவனே யெகோவாயிரே 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 யெகோவாயிரே
நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த சுகம் நமக்கு வேணும்னா நம்ம அதை விசுவாசிக்கணும். என் நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். எனவே நான் எந்த நோயினால நான் கவலைப்பட வேண்டாம். எந்த நோயை குறித்தும், எந்த பலவீனத்தை குறித்தும், எந்த அடிமைத்தனத்தை குறித்தும் நான் பயப்பட வேண்டாம். எனக்கான எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே, எனக்காக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன். நான் சுகமாய் வாழ்கிறேன், சுகமாய் இருக்கிறேன், ஆரோக்கியமாய் இருக்கிறேன் என்பதை நம்முடைய வாயினால் நம்ம அறிக்கை செய்யணும். நம்ம விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்யும் போது தெய்வ பலன் நமக்குள்ளே கிரியை செய்யும். இந்த வரிகளை நம்ம சொல்லாமா? சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. விசுவாசத்தோடு சொல்லாமா? சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவைகளை சந்திக்கிறவரே, தேவைகளை முன்னக்கூட்டே அறிந்து சந்திக்கிறவரே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. நாம் எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். அவருடைய சித்தத்தால நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்ம சுய சித்தம் கிடையாது. நம்ம பெற்றோரா நம்மளை நினைச்சு நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வரல. ஆண்டவர் நம்மளை இந்த பூமிக்கு வரணும்னு சித்தம் கொண்டிருக்கிறார். நான் தேவனால் பிறந்தவளாய் இருக்கிறேன், நான் தேவனால் பிறந்தவளாய் இருக்கேன். நாம் சொல்லலாமா? நான் தேவனால் பிறந்தவன். இந்த உலகத்தை செய்த தேவன் என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நமக்கு விரோதமா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அதை ஜெயிக்கிறதுக்கான பலன் கொடுக்கிறது நம்ம தேவன். நம்ம நிச்சயமா அந்த பூமிக்கு வரல, இந்த பூமிக்கு கொண்டு வந்த தேவன் நம்ம எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிட அவராலே கூடும். எனவே இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லாமா? தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நான் மாம்ச சித்தத்துல பிறக்கல, மனுஷனுடைய சித்தத்துல பிறக்கல, புருஷனுடைய சித்தத்துல பிறக்கல. நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு காரணம் தேவ சித்தம் என் மூலியமாய் நிறைவேறுவதற்காக. நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம்னா அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக. எனவே நாம் வாய்க்கிறது சொல்லலாமா? ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே,
மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. நம் தேவ சித்தத்தால் அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். லாஸ்ட் வீக்ல நாங்க ஃபேமிலியா பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கல, சடனா ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு. ஒருவேளை அவர் வந்து இடிச்சதுல நாங்க அன்னைக்கு ரோட்ல விழுந்திருந்திருக்கணும். அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். தேவன் காத்தார். அவர் செட்டையின் நிழலில் நம்ம மறைத்து வைத்திருக்கிறார். அவர் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நடந்து போனவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க என்னெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்மளே நம்ம தேவன் எவ்வளவு நல்லவராய் பாதுகாக்கிறாரு. நம்ம மேலே எவ்வளோ அவருக்கு ரொம்ப கேரிங்காக இருக்காரு. கேரிங்கான தகப்பன் இல்லையா நமக்கு? இந்த மாதிரி எத்தனை சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கும். இந்த மாதிரி எத்தனை தடவை நம்ம ரோட்டில் நடந்து போயிருப்போம், பைக்கில் போயிருந்திருப்போம், நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருந்துருப்போம். அவர் நிழலுக்குள்ளாக நம்மளை எவ்வளவாய் அவர் மறைத்து பாதுகாக்கிறார். செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. நம்ம தாயுடைய வயிற்றுல தோன்றதுக்கு முன்னாடியே நம்மை குறித்து அவர் இந்த ஒரு சித்தம் வச்சிருந்தார். நம்மை குறித்து அவர் ஒரு சித்தம் வச்சிருந்ததுனால தான் இந்த பூமிக்கே நம்ம வந்தோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்தோம். நம்ம சுய காரியங்களை செய்யறதுக்கும் சுயமான காரியங்களை செஞ்சு நேரத்தை செலவழிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு தேவன் நம்மளை அனுப்பலை. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு தான் இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை அனுப்பியிருக்காரு. நம்ம தாயோட கருவில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி அறிந்த தேவன், நம்மை ஒரு நாளும் மறவாத தேவன். இப்படிப்பட்ட தேவனை நாம் பாடலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளை நம்மளால மறக்கவே முடியாது. அவ்வளோ நன்மைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக
மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியனுக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியனுக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வாக்கின்படி நம்மை விசாரிக்கிற தகப்பன் நம்ம கூட இருக்காரு. நம்மை ஒரு நாள் மறவாத தகப்பன் நம்ம கூட இருக்காரு. அப்படிப்பட்ட தேவனை பார்த்து சொல்லாமா, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எங்கள் பகைஞருக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகமா சந்திரமா நிரம்பி வழியச் செய்கிறீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கிறீரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். Lende de vez en
Orisha bara 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 baka bara raba shabara badala raba Lera raba saduraba santere bebe. Orishi di kabala raba shabara raba kabara bala bari bara raba Uraba shega baba. dala raba kabala raba kabara bala raba shabara bala Yesu raba ஆண்டவரே Orika baba baba raba shabara bara baka dala ridi kabala raba shabara bala raba kabari bara bala raba நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். தெளிந்த இருதயத்திற்காய் ஸ்தோத்திரம். தெளிந்த இருதயத்திற்காய் ஸ்தோத்திரம். பயமுள்ள ஆவி வெளியேறுகிறபடியால் ஸ்தோத்திரம். அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி எங்களுக்குள்ளே வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பயங்கள் எல்லாம் வெளியேறுகிறபடியால் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தினால் எங்கள் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகுகிறது. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்திலே எங்களுக்கு எதிரடியாக நிற்கிற மலைகள் எல்லாம், தடைகள் எல்லாம், தடை கற்கள் எல்லாம், சத்துருக்கள் எல்லாம் மெழுகு போல உருகுகிறார்கள். ஓரே காந்தரமானா லிங்குரோ ஹுந்துரோ ரெபே செந்தே ஓ ஹல்லேலூயா. ஓ ரகபா ஷகபதரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். நம்மை விசாரிக்கிற தகப்பன் அவர், நம்மை விசாரிக்கிற தகப்பன், நமக்கு இன்னது தேவை என்று அறிந்த தேவன், அறிந்த தகப்பன் அவர். நமக்கு எப்ப எதை கொடுக்கணும் அப்படின்னு அறிந்த தகப்பன் அவர். இந்த உலகத்தில் இருக்க தகப்பனே நமக்கு என்னென்னு பார்த்து செய்யும் போது உன்னத தகப்பன் அவர் நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா நம்மளை கைவிட்டுருவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறதே. நம்மளை விசாரிக்கிற தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய கவலைகள், நம்ம எல்லா கவலைகளும் அவருடைய பாதத்தில் இறக்கி வச்சுட்டு அப்பாவை பார்த்து சொல்லாமா, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் சொல்லாமா, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அவரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். அவரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன் நம்ம கூட இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். உம்மை நம்புகிற நான் பாக்கியவான். சொல்லலாமா, அப்பா நான் உங்களை நம்பி இருக்கேன், நான் உங்களை நம்பி இருக்கேன்பா, நான் உங்களை நம்பி இருக்கேன், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான் என்று சொல்லாமா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்ற பாடலை நான் பாடுவோம். சுவாசமா பாடும். நம்ம விடுதலை பெறுகிற நேரம், கர்த்தருக்கு நம்ம நம்பிக்கையை தெரிவிக்கிற நேரம். நான் உங்களை தான் ஆண்டவரை நம்புறேன், வேற எதையும் நான் நம்பலை, மனுஷனை நம்பலை, இந்த உலகத்திற்குரிய எதையும் நம்பலை. நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்களை தான் நான் நம்புறேன். என்னுடைய எல்லா காரியத்துக்கும் நான் உங்களை தான் நம்புறேன். என் குடும்பத்துக்கு, பொருளாதாரத்திற்கு, என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் நான் உங்களை தான் நம்புறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ? அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலின் வரிகளை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை
அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். ஒரு உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஒரு முறை கூட சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், நன்மை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவ. ஒரு முறை கூட சொல்லுவோமா? குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு எங்கேயுமே நான் குற்றப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான்.
பாஷையில பேசலாமா? உம்மை ரிபலராஷதரபா கபரி வரபலரதரபா ஷதரதரபா ஓரிகா பாபா பலராஷதரபா கபரி வரபலரதரபா ஓரிஷதரதரபா கபரி வரபலரதரபா ஷபரபலரதரபா ஓரிகா பாபா பலரபா ஷபலரதரபா கபரபலரதரபா ஓரிகா பாபா பலராஷதரபா ஓரிபலராஷதரபா கபரி வரபலரதரபா கபரி வரபலரதரபா ஓரிஷதரதரபா கபரபலரபா ஷபரபலரதரபா கபரி வரபலரபா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாவற்றிற்கும் உம்மை என் தேவைகளுக்கு, என் எதிர்காலத்திற்கு, என்னுடைய எல்லாவற்றிற்கு நான் உண்மையே நம்புவேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? பாடுங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். நன்றி சொல்லாமா? அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். நீர் எங்கள் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல தலை குனிந்து போகாதபடி எங்கள் தலையை உயர்த்துகிறவராய் நீர் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். Yes, Lord. Yes, Lord. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். நேற்று ஒரு தேவையை உங்களால எங்களுக்கு சந்திக்க முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கும் நீர் செய்ய வல்லவர். அதே அற்புதத்தை நீர் நாளைக்கும் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஒரு நாளும் தலை குனிந்து போவதில்லை. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் குற்றப்பட்டு போவதில்லை. எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நீர். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அந்த இடத்துல எங்கள் தலையை நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. இப்ப இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆர்ஜிசி சபாவை வரவேற்கும். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடலை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலையும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலையும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன். எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கர்த்தருக்கு இப்படி நம்மை காணிக்கையிலே செலுத்துவோம். காணிக்கப்படல சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்கு நம்முடைய போதகர் ஜெபித்த பின் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்மிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தினில் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்லாய் இரண்டாய் நின்றது. பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது. அவர் தோட குஷ்டரோகி சொத்தமாயினா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தின் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர். நீர் யார் என்பதை உணர்ந்து ஆராதிக்க உதவி செய்தீர். உம்மை நம்பியிருக்கிற நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர உதவி செய்தீர். நாங்கள் தோல்வியுற்றவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு தோல்வி அல்ல.
we are not a failure. உம்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள், வெற்றியாளர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாளிலே விதைத்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 30, 60, 100 பலன் தந்து நீர் பாதுகாத்துக்கோங்க. எங்களோடு கூட இருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. தேவனுடைய ஆழங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவியானவருக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்கு காட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய ஆதார வசனமாக சங்கீதம் 105 37வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பல மாதங்களாக இந்த வசனத்திலே நாம் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சத்தியங்கள் முடிந்தபாடில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். முதலாவது புறப்பட பண்ணினார் என்பதை குறித்து பார்த்தோம். அதிலே ரட்சிப்பை குறித்து பேசினோம். இரண்டாவதாக அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்பதாக பார்க்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. இவைகள் இரண்டிலுமே பாருங்க, முதலாவது தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது எப்படி அவனை சிருஷ்டித்தார் என்பதை முதலாவது நம்ம பார்க்கணும். இரண்டாவது வேதத்தின் வசனங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு முதல்ல என்ன செய்யணும்? அந்த முதலாவது காரியம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எப்படி அதுக்குள்ளே ஸ்டார்ட் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். இரண்டாவது வேதத்தின் வசனங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்க்கணும். மூன்றாவது கல்வாரி சிலுவையிலே அதற்காக என்ன செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அதை தான் பார்த்து வந்தோம். முதலாவது ரட்சிப்பிலே பார்த்தோம். ரட்சிப்பை குறித்து தேவன் ஆதியிலே கொண்டிருந்த எண்ணம் என்ன, வசனங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையிலே இயேசு பிரதானமாக எண்ணத்தை கொடுத்தார் என்பதை குறித்து பேசினோம். சொட்டீரியா என்கின்ற தலைப்பிலே பேசினோம். அல்லேலூயா. இரண்டாவதாக செழிப்பை குறித்து நம்ம பேசினோம். பாருங்க. அல்லேலூயா. பணத்தை பிரைஸ் கார்டு என்ன செய்யணும்? அல்லேலூயா. விரும்புகிறோமோ இல்லையோ வெறுக்க கூடாது. எதெல்லாம் வெறுக்கிறோமோ அது நம்மை விட்டு தூரமாய் விலகி போகும். ஆமென். நல்ல எதிர்காலத்தை விரும்பணும். ஸோ எதைனாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை விரும்ப வேண்டும். விரும்பினால் மட்டும்தான் ஒன்று நமக்கு அது வரும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும். துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு நேரிடும். அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கன் எதை பயப்படுறானோ அது அவனுக்கு வந்துருமா? நீதிமான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிறவன் எதை விரும்புகிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ பொருளாதாரத்தை விரும்பலாமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம்? விரும்பலாம். நல்ல பொருளாதாரம், செழிப்பு, பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை நாம் விரும்பலாம். அல்லேலூயா. விரும்பினால் அது நமக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படும். சிலர் பாருங்க, வேதத்திலே பொருளாதாரம் பணம் என்று வந்துவிட்டாலே அது பேய்த்தனத்திற்குரியது என்பதாக நினைத்து விடுகிறார்கள். அதனால் பாருங்கள், அதை குறித்த ஒரு கவலையே அவர்களுக்கு இல்லை, அதை குறித்த எண்ணமே அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறபடினால் அவங்க விரும்பாத காரியம் அவர்கள் கையிலே கிடைப்பது கிடையாது. ஆமென். பிரைஸ் காட். ஸோ நம்ம விரும்பணும். விரும்பும்போது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறார். நம்ம பொருளாதார ஆசீர்வாதத்தோடு இருந்தால் மட்டும்தான் நாம் பிறரை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக என்னத்தை பேசினோம்? பிரைஸ் காட். அவர்கள் கோத்திரங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்கின்ற தலைப்பிலே நாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம். டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் என்கின்ற தலைப்பிலே பல காரியங்களை நாம் பேசினோம். அல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனுக்கு நாம் சுகத்தோடு இருப்பது அவருடைய சித்தமா இல்லையா என்பதை குறித்து முதலாவது வாரத்தில் பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு சித்தம் உண்டு என்று அந்த குஷ்டரோகியிடம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர்ல அந்த வசனத்தை வாசித்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும், எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தமுண்டு என்று அவர் சொல்லி இருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மையும் பார்த்து என்ன சொல்றார்? எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில சரியாகுமா? இந்த பலவீனம் என்னை விட்டு போகுமா? வருஷக்கணக்காக என்கிட்ட வந்து தங்கியிருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நம்மை பார்த்த ஆண்டவர் இந்த காலை வேளையில் என்ன நினைப்பூட்டுகிறார்? குஷ்டரோகிக்கு சொன்ன அதே பதில் தான் உனக்கும். எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாவதற்கு. அதை நீ விசுவாசிப்பா என்று சொன்னால், பிரைஸ் காட், என்னால் உண்டாகும் சுகம், தெய்வீக சுகம் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய சரீரத்திலே நீ அனுபவிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகியை அவர் தொட்டு அவர் சுத்தமாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? போன வாரத்தில் பாருங்க, வியாதி அல்லது நோய் என்பது பிசாசு கொடுக்கிற ஒரு ஒடுக்குதல் என்பதாக பார்த்தோம். ஆமென். அது சும்மா லைட்டாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஒரு சின்ன வியாதினால் அதை லைட்டாக எடுத்துக்கவே கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏனென்று சொன்னால், நமக்கும் வியாதிக்கும் நமக்கும் நோய்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை அது இல்லீகலாக என்ன செய்யுது, நம்ம சரீரத்தில் உட்கார்ந்துட்டுருக்கு. ஆமென். இல்லீகலாக தான் அது நமக்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கு. பிரைஸ் காட். அதை நம்ம என்டர்டெயின் பண்ணவே ஒரு நாளும் கூடாது என்பதை குறித்து பார்த்தோம். அதிலே அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்த்தோம். ஆமென். அவள் என்ன சொல்லுகிறாள்? இயேசுவை நோக்கி, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள் என்பதை குறித்து வலியுறுத்தி பேசினோம். அவள் சொன்னாள் என்று தமிழ் வேதம் சொல்லுகிறபடினாலே, அவள் ஏதோ ஒரு விசை மாத்திரம் சொல்லவில்லை, சொல்லிக்கொண்டே இருந்தால். அதற்கான கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுது? ஹோமோலோகியோ. ஹோமோலோகியோ அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஹோமோலோகியோ என்று சொன்னால் டு சே த சேம் திங். ஹல்லேலூயா. இரண்டாவது, நாட் டு ரெஃப்யூஸ், டிக்ளேரிங் சம்திங், டு டிக்ளேர் ஓப்பன்லி, ஸ்பீக் அவுட் ஃப்ரீலி. ஹல்லேலூயா. டு பிரைஸ், டு செலிப்ரேட். ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த ஹோமோலோகியோ என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமாக வருகிறது. அப்போ ஏதாவது ஒன்று நமக்கு தேவை என்று சொன்னால், அதை குறித்த தீவிரம் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, பிரைஸ் காட், நம்முடைய ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தீவிரமாக இருப்போம் பாருங்க. அப்படியே உருளுவோம், பெறலுவோம், பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும், வசன அறிக்கைகள்லாம் பாருங்க, அப்படியே வாய் வசனமாக கக்கும் அன்னைக்கு மட்டும். ஆனால் 2 நாள் கழிஞ்சிருச்சுன்னு பாருங்க, அந்த ஆளா இந்த ஆளு அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்க, சம்பந்தமே இருக்காது. அதுக்கு பேர் ஹோமோலோகியோ கிடையாது. எனக்கு கிடைக்கிறது கிடைக்கும் வரைக்கும், பிரைஸ் காட், தீவிரமாக தேவனுடைய வசனத்தை என் வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஏனென்று சொன்னால், பிசாசு சில நேரங்களிலே சில கான்ட்ரடிக்டான சூழ்நிலை உண்டு பண்ணுவோம் பாருங்க. நம்ம எல்லாம் சுகம் பெறுவோமா அப்படின்ற கேள்வி எழுப்புவதற்காகவே பிசாசு சூழ்நிலைகளை எழுப்புவான். சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலிருந்து தீருமா என்று யோசிக்க தகுந்ததாக சில சூழல்களையும் மனிதர்களையும் ஏற்படுத்துவோம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்மறையாக வாயில் பேசிடுவோம். நம்ம வாயிலிருந்து எதிர்மறையாக வந்துருச்சுனாலே அந்த காரியம் என்ன செஞ்சிடும், விளங்காமல் போயிடும். அதான் பாருங்க, அடுத்தவங்க நம்மளை குறித்து என்ன பேசுகிறாங்கன்றது முக்கியமே கிடையாது. பிறர் என்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிற எதுவும் என்னை பாதிக்க போவது கிடையவே கிடையாது. காரணம், ஐ எம் வாட் த பைபிள் சேஸ் ஐ எம். என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். அடுத்த பிறர் என்னை பார்த்து சொல்லுகிறவனமாக நான் இல்லை. இவெல்லாம் ஒன்றுமில்லாதவன் என்னை பார்த்து எவனா சொன்னானா, அது உண்மை கிடையாது. அதை நான் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். அப்போ உண்மையில் நான் யார்? வேதம் சொல்கிறபடி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த மனுஷன் சொன்னதை என் மனசுக்குள்ளே தூக்கி போட வேண்டிய அவசியம், அந்த குப்பையை என் மனசுக்குள்ளே போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை போட்டோம்னா அதை தான் பேசுவோம்.
ஹலோ, இருக்கீங்களா? உலகமும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் எதை பேசுகிறதோ அதை உங்க காது கேட்டுருச்சுன்னா அதை என் வாயிலை வைத்து நான் பேசிடுவேன். இவர் இப்படி சொல்லிட்டாரே, உண்மையா இருக்குமோ? இவெல்லாம் ஒண்ணுக்குமே உதவ மாட்டான், ஆக மாட்டான் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது அல்ல நான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, I can do what the Bible says that I can do. வேதம் என்னை எதெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும். சங்கீதக்காரன் சொல்றார், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை நிச்சயமா தாண்டுவேன். அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் பேசினான் பாருங்க, இவெல்லாம் எதுக்கும் உதவ மாட்டான்னு. அவனையும் அவன் வார்த்தையும் தூக்கி உள்ள வச்சிட்டீங்கன்னு வைங்க, நீங்க செய்ய வேண்டியதை செய்யாமே போயிடுவீங்க. காரணம், அதை நீங்க நம்பிட்டீங்கன்னு அர்த்தம். எதை இருதயத்திற்குள்ளே வைத்து அதை வெளியேற்றுகிறோமோ நம்ம முழுமையாய் அதை நம்பி விட்டோம் என்று அர்த்தம். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை இந்த பெண் செஞ்ச பெரிய சக்சஸ்ஃபுல் திங் அதுதான் பாருங்க. உலகம் என்னெல்லாம் அந்த பெண்ணை பார்த்து பேசியிருக்கும். இவெல்லாம் மரணம் தான் இவளுக்கு முடிவுன்னு உலகம் சொல்லியிருக்கு. உலகம் 1000 இவளை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஒன்னையுமே அவ இருதயத்திற்குள்ள வைக்கல, அதை பேச கிடையாது. இவள் தீட்டுப்பட்டவள்னு சொல்லியிருக்கலாம், அதை உள்ளுக்கு வைக்கல. ஐயோ அந்த அக்கா என்னை தீட்டுப்பட்டவள்னு சொல்லிட்டாங்க, இவ நம் நல்ல காரியம் போகும்போது இவ குறுக்க வரா அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்திருக்கலாம், அதை அவள் உள்ளுக்கு வைக்கல. இவ வியாதி, அத்தனை டாக்டர்ஸையும் பார்த்து சுகமாகாத வியாதின்னு சொல்லிட்டாங்க, அதை இவன் மனசில் வச்சு பேசலை. எல்லாரும் எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஆல்மோஸ்ட் நான் போயிட்டேன், எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டேன், காசெல்லாம் செலவழிச்சிட்டேன், என்னுடைய வியாதிக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை மனசுக்குள்ளே வச்சிருக்கலாம். ஆனால் இவள் ஒரு காரியத்தை செய்யும்படி தீர்மானம் செய்கிறாள். என்ன தீர்மானம்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை குறித்தே பேச ஆரம்பிக்கிறா பாருங்க. ஆமென். என்ன சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரே ஒரு நாளில் மட்டும் அந்த தீவிரத்தன்மை என்ன செய்யக்கூடாது, இன்டென்சிட்டியை காமிக்கக்கூடாது. அப்படியே வெறியோன்னு அன்னைக்கு மட்டும் கை தட்டுறதுன்னா, அல்லேலூயா சொல்கிறதுன்னா பயங்கரமாக இருக்கும் பாருங்க. அடுத்த நாள் அப்படியே காத்திறங்கின ஊசி குத்துன பலூன் மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் சில நேரத்தில் இருக்கும். விசுவாசத்தை அதிகரிக்க செய்வதற்கு என்ன செய்யணும்? இந்த பெண்ணுடைய சூழ்நிலையை பாருங்க. அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. இன்றைக்கே ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் அன்றைக்கு அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். இனி நடக்க போவதை குறித்து அவள் பேசி கொண்டிருந்தாள். ஆனால் கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி அறிக்கை செய்யணும்? இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே சுகமானேன், நான் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டவன், சுகமாக்கப்பட்டவள் என்பதை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி அறிக்கை செய்யும்போது கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக பெற்றுத்தந்த அந்த சுகத்தை நம்முடைய சரீரத்திலே நம்ம என்ன செய்ய முடியுமா? அனுபவிக்க முடியுமா? வேதம் 4 விதமான சுகங்களை குறித்து பரவலாக பேசுகிறதை பார்க்கிறோம். அதில் ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கேட்கிற உங்களுக்கு இது உதவியாக இருக்கட்டும் என்பதாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது பிசிக்கல் ஹீலிங், சரீர பிரகாரமான ஒரு சுகம். சரீரத்தில் 1000 பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு வியாதிக்கு பஞ்சமே கிடையாது பாருங்க. புதுசாக வியாதி வருது, மருந்து தான் குறைவாக இருக்கு, வியாதிகள் அதிகமாய் இருக்கிறது பாருங்க. புதுசாக பேரே இல்லை பாருங்க, வியாதி வருது, அதுக்கு பேர் சுட்டுறாங்க, புதுசாக வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ வியாதிகள், அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்னத்தை தருகிறாராம்? சுகத்தையும் விடுதலையும் தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றும் கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. இன்றைக்கும் கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறார். வியாதிகளை எல்லாம் சுகமாக்குகிற பரிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இமோஷனல் ஹீலிங். இமோஷனல்,
உணர்வு ரீதியான ஒரு சுகம், அல்லது இப்படின்னு சொல்லிக்கலாம் பாருங்க, மென்டல் ஹீலிங்னு சொல்லிக்கலாம். சிலருக்கு பாருங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது, மனதிலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. அதுவும் ஒரு வகை வியாதியை போன்றது தான். மனதிலே பிரச்சனை பாருங்க. அதனால தான் ஒரு மனிதனை பார்க்கும்போது மேலோட்டமாக அவனை என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது. சிலர் பாருங்க சிடுன்னுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, பார்த்துருக்கீங்களா என்ன? அப்போ அவங்கள பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. எந்த நேரம் பார்த்தாலும் சிடுன்ற ஒரு கேரக்டர், அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மனதளவிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க வெளியே, அவங்க குணாதிசயத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி தான் பார்க்கணும், ஏதோ அவங்க சிக்காக இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு சுகம் தேவை. அந்த மனரீதியான சுகத்தையும் இயேசு கொடுக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னால் ஃபிசிக்கல் ஹீலிங், இரண்டாவது இமோஷனல் ஆர் மென்டல் ஹீலிங் என்பதாக பார்க்கிறோம். மூன்றாவது டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈவில் ஸ்பிரிட்ஸ். பிசாசு பிடித்திருக்கிறதும் என்னத்துக்கு சமந்தான், வியாதியோ நோயோ அதுக்கு தான் சமம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வாரம் இல்லையா? வியாதி நோய் என்பது பிசாசினுடைய ஒரு ஒடுக்குதலாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, அசுத்த ஆவி ஒரு பெண்ணை 18 வருஷமா எப்படி குனிந்தே இருக்கும்படி செய்திருந்தது என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இயேசு அவளை சொஸ்தமாக்குகிறார். ஆமென். அது மட்டும் அல்லாமல் பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது, தேவன் நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தபடினாலே அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம் பாருங்க. அப்ப பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குணமாக்கினாராம். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க அவங்க குணமாக வேண்டியது அவசியம். எப்படி குணமாக்கணும்னா, அவங்க பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவது சுகத்திற்கு சமமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இது ஒரு வகை சுகம்தான். நான்காவதாக ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் ஆர் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். ஆமென். பிரைஸ் காட். ஆவிக்குரிய பலவீனங்களும் வியாதி அல்லது நோய்க்கு சமமானது தான். அல்லது அரண்கள், எல்லாரும் சொல்லுங்க அரண்கள். ஸ்ட்ராங்ஹோல்டு அரண்கள். சிலவங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணத்திலிருந்து அவங்க வெளியேறவே மாட்டாங்க. என்னை கவனிக்கிறீங்களா இல்லையா? என்ன சொன்னாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திலிருந்து அவங்க விடுதலை பெறவே முடியாது. அதாவது அவங்களுடைய தாட் லைஃப்ல எங்கேயோ அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பிசாசினாலே. அதனால தான் பாருங்க, கண்ட எண்ணங்கள் எல்லாம் உள்ள விட கூடாது. இங்க வசனத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10:5 நினைக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எல்லா எண்ணங்களையும் நாம் எப்படி என்ன செய்யணுமா, சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணுமா. பாருங்க, உள்ள போற எண்ணங்களை கவனிக்கிறீங்களா? நமக்குள்ளே போகிற எண்ணங்களை பார்த்து தான் உள்ள விடணும். எப்படி ஏர்போர்ட்லலாம் உள்ளே போகும்போது சல்லடை போட்டுட்டு தான் உள்ளே விடுவாங்க இல்லையா? பேக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி, பெல்ட்டு, பர்ஸு, கேட்ஜெட்ஸு, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடணும். அங்கே உள்ள சல்லடை பண்ணி தான் அனுப்பவே இதுதான் ஆவிக்குரியவர்கள் நம்மளும் பண்ணணும். ஒரு எண்ணம் வரும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, நம்ம ஆவி மட்டும்தான் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் ஆதாமின் சரீரத்திலும் ஆதாமின் ஆத்மாவிலும் தான் இருக்கிறோம். அதனால இந்த ஆத்மா இன்னும் கரப்டட் தான். இந்த பாடி இப்போதும் கரப்டட் பாடி தான். அல்லேலூயா. தப்பு செய்யவே தான் அது ஆசைப்படும். நம்முடைய மனது தப்பு செய்ய மட்டும்தான் ஆசைப்படும். நம்முடைய சரீரம் தப்பு செய்யறது தான் வகை தேடிக்கொண்டே இருக்கும். அதை கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது பாருங்க. அதனால தான் பாருங்க, பிசாசு ஒரு தாட் கொடுக்கும்போது அந்த தாட்டை உள்ள வரும்போதே இந்த எண்ணத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேண்டும். நம்முடைய சுயமாய் அதை நம்ம மேற்கொள்ள
முடியாது. மிகப்பெரிய போராட்டம் எங்கே நடக்குது தெரியுமா? Do you know where the real battlefield is? Hallelujah. In our mind. போராட்டம் நம்மை சுற்றி கிடையாது, மனதிலே. இங்கே தான் முதல்ல எங்கே ஜெயிக்கணும்னா இங்கே ஜெயிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் நீங்கள் வாசிக்கும்போது நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பிஞ்சும் பூவுமாய் இருக்கிறது, அதை குளிநரிகளும் சிறுநரிகளும் சேதப்படுத்திடாம அதை முதல்ல பிடிங்கன்னு ஒரு வசனம் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். பாருங்க, திராட்சை தோட்டம் எப்படி இருக்கான்? பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. பூ என்ன பிஞ்சுனா என்ன? ஒரு மனதில் ஒரு விருப்பம் வருதுன்னு வைங்க, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து. நான் நல்லா படித்து நான் அங்கே ஆவேன், அப்படி ஆயிடுவேன், டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்றது என்னது? ஒரு பூவு. இப்போ டாக்டர் ஆயிட்டேனா? Praise God. நல்ல மாம்பழம் எப்படி இருந்துச்சு? எப்படி ஆரம்பிச்சிச்சு? பூ. என்னைக்கோ ஒருத்தவங்க அதை என்ன செய்கிறாங்க? வெட்டி என்ன அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. எப்படி ஆரம்பிச்சிச்சு? பூவில் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னவாச்சு? காயாச்சு. அல்லேலூயா. பூ, பிஞ்சு, காய், கனி. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருப்பங்களும், வசனம் சொல்லுது, தேவன் தான் நமக்குள்ள விருப்பங்களையும் செய்கைகளையும் ஏற்படுத்துகிறவராம். நல்ல விருப்பங்களை நமக்கு கொடுக்கிறவர் யாரு? தேவன். ஹல்லேலூயா. எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும். ஆமென். நான் உயர்ந்தவனாக இருக்கணும், என்னுடைய எண்ணங்களில் உயர்ந்தவனாக இருக்கணும். பிரைஸ் காட். அநேகருக்கு நான் உதவி செய்கிறவனாய் இருக்கணும். எல்லா மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த குளிநரிகளும் சிறுநரிகளும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? என்னை கவனிக்கிறீங்களா? என்ன கண்ட எண்ணத்தை உள்ள விடுறது. எல்லாருக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு. ஆனால் எல்லாராலையும் அந்த நல்ல எண்ணத்தை அடைய முடியல. அந்த பூவு கனியா மாறல. காரணம் என்னன்னா, குளிநரிகளையும் சிறுநரிகளையும் அலோவ் பண்ணத்தான். எல்லா நினைப்பையும் மனதுக்குள்ள வா வந்துட்டு போன்றது. உள்ள வர குளிநரியும் சிறுநரியும் என்ன செய்யும்? பிஞ்சிய பூவை உதிர வச்சிரும், பிஞ்சிய மரத்தை உழுக்காட்டி கீழே விழ வச்சிரும். இதெல்லாம் எனக்கு ஆசை இருந்துச்சு. நிறைய நேரங்களில் நம்மளே யோசிப்போம் பாருங்க, இப்படியெல்லாம் எனக்கு ஆசை இருந்துச்சு வாழ்க்கையில், ஆனால் பல ஆசைகள் இன்னும் நிறைவேறல. அந்த ஆசையே இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னா என்னாச்சு? நம்ம உள்ள அனுமதிச்ச குளிநரியும் சிறுநரியும் பூவையும் பிஞ்சியும் தட்டி விட்டு போயிடுச்சு. ஆண்டவர் ஆசையை கொடுத்தாரான்னு கேட்டால் கொடுத்தாரு. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இன்னும் கொஞ்சம் பூவும் பிஞ்சும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அவ்வப்போது நம்ம ஆண்டவரை தேடுறது தான். அல்லேலூயா. ஸோ அந்த உன்னத பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அந்த நரிகளை முதல்ல என்னச்சிங்க? பிடிங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு எண்ணம் நம்முடைய மனதிற்குள்ளே வரும்போதே அதை முதல்ல என்ன பண்ணணும்? அல்லேலூயா, செக் பண்ணணும். இந்த எண்ணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இதை உள்ள விடலாமா? இல்லைன்னா விடக்கூடாது, இப்பவே கேன்சல் பண்ணிடணுமா? அதுக்கு ஒரு மனது வேணும், தெளிந்த மனது வேணும். தேவன் நமக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள, God has not given us the spirit of fear. Instead, He has given the spirit of love. Praise God. பலமும். He has given us the spirit of power and He has given us the spirit of sound mind. Amen. பலமுள்ள தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை, இந்த தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்னா உங்களுக்குள்ள தெளிந்த புத்தி உள்ள ஆவியும் இருக்கிறது. பிரைஸ் காட். சில நேரங்களில் பாருங்க,
என்றோ நடந்த சில காரியங்களை பேசுவோம். கவனிக்கிறீங்களா? என்ன நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்றைக்கோ நடந்த சில காரியங்கள், மனிதர்கள் அவங்க நமக்கு சீட் பண்ண காரியங்கள், நமக்கு துரோகம் செய்த காரியங்கள், அல்லது நமக்கு விரோதமாக அவங்க பேசின காரியங்கள், நம்மளை ரொம்ப தாழ்ச்சியாய் பார்த்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம திடீர்னு யோசித்தோன்னு வைங்க, இதெல்லாம் பிசாசு தான் நமக்கு கொண்டு வரான். பழைய தோல்விகளை பிசாசு தான் மீண்டும் நமக்கு என்ன செய்யறான்? ஞாபகப்படுத்துகிறான். கொண்டு வரும்போது பாருங்கள், நம்முடைய இருதயத்திற்குள்ளே அந்த சிந்தைகளை விடும்போது பாருங்கள், உள்ள ஏதோ ஒரு இருள் சூழ்ந்ததை போல ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் பாருங்கள். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? சில சமயம் பாருங்கள், மனதளவில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, என் வாழ்க்கையில் அவங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி, இப்படியெல்லாம் பேசுவோம் பாருங்கள். பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருளில் நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அந்த இருளான அந்த எண்ணங்களை உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சோம்? அனுமதித்தோம். சிறுநறியையும் குளிநறியையும் உள்ள அனுமதித்தோம். இதான பாஸ்டர் என்ன வந்துட போகுது, இதை தானே பேசணும், இதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பூவையும் பிஞ்சையும் கொடுத்துருக்காரே, உங்கள் மனதிற்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுத்துருக்காரே, அதுதான் என்றைக்கோ கனியாக மாறப்போகிறது. என்றைக்கோ ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்த பிஞ்சு தான் இன்னைக்கு இங்கே கனி இங்கே ஒன்றுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? ஏமே, என்றைக்கே எனக்கு கொடுத்த ஒரு பூவும் பிஞ்சும் தான் இது. சபை இருக்கணும், அல்லேலூயா. ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிற மனிதர்கள் இருக்கணும், அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். தேவ கிருபையினாலே அது இன்று கனியாக இருக்கிறது. அங்கே புல்பீட்டில் இருந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய எதிர்காலமும் அப்படித்தான். பிரைஸ் காட். நல்லது நடக்கும், என் வீட்டில் நன்மை நடக்கும் என்று நான் பேசும்போது எனக்குள்ள ஒரு ஆசை கொடுக்குற ஒரு ஆண்டவர், இது ஒரு புறம் ஆசை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பூ வந்துருச்சுன்னா ஒன்று கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, கனி ஆயிரும்ன்ற அர்த்தம் கிடையாது. பூவை கனி வரைக்கும் பத்திரப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. எப்படி பத்திரப்படுத்தணும்? கண்டத வாயில பேசக்கூடாது, கண்ட எண்ணங்களை உள்ளுக்குள்ள அனுமதிக்க கூடாது. பாருங்க, வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். ரொம்ப பிடிச்ச வசனம். நினைவு மண்டலத்தில் கூட நீதிமான் எப்படிப்பட்டவனா இருப்பானா? நியாயம் உள்ளவனாயிரு. சில நேரங்களில் பாருங்க, நினைவு மண்டலங்கள் தாறுமாறாக இருக்கும். பாருங்க, எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்கோம் பாஸ்டர். பிரைஸ் காட். நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நான் சொல்றேன் பாருங்க, மனதிற்குள்ளே நான் யோசிக்கிறது யாராவது வந்து பார்ப்பாங்களா? என்ன வேணாலும் நான் யோசிக்க முடியும். என்ன தவறையும் என்னுடைய மனதிலே நான் செய்ய முடியும். என்னுடைய எண்ணத்திற்கு எந்த கட்டுப்பாடுகளும், எவ்வளோ பெரிய தப்பை என்னால் என்னுடைய எண்ணத்தின் மண்டலத்திலே செய்ய முடியும். ஆனால் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமான. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நீதிமானாய் இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமானாய் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிற நீதிமானாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய எண்ணங்கள் கூட எப்படிப்பட்டதா தான் இருக்கணுமா? நியாயமானவைகளாக இருக்கணும். அதில் கூட தாறுமாறு இருக்கக்கூடாது. எண்ணம் கோணிர்ச்சின்னு வைங்க, உடனே கண்டுபிடிக்கணும், பகுத்தறிய வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த எண்ணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இது இல்லீகலாக எங்குள்ள மனதில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து என்னுடைய எண்ணத்தின் மண்டலத்திலிருந்து வெளியே போன்னு சொல்றேன்னு விரட்டி விடுங்க, அந்த எண்ணம் போகும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் பயிற்சியின் மூலமாக உண்டாகிறது. ஸோ இதுவும் என்னதான்? ஒரு விடுதலை தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய மனதளவிலே இருக்கக்கூடிய அரண்களை நிர்மூலமாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு ஹீலிங் தான். புட்டிச்சுக்கிட்டு விட்டாது பாருங்க மைண்டை. சிலது பாருங்க, எனக்கு இதுதான் வேணும்னு இருக்கும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்டது இல்லை, ஒரு நியாயமும் இருக்காது, அதில் எந்த லாஜிக்கும் இருக்காது. எத்தனை பேர் என்ன அட்வைஸ் பண்ணாலும் உள்ளுக்கு உரைக்கவே செய்யாது. அல்லேலூயா.
பேய் பிடிச்சிருக்கா மாதிரி ஏதாச்சும் பிஹேவ் பண்ணதானா அதுவும் பண்ணாது. ஆனால் அது பிடிச்ச பிடிலன்னா அது இருக்கும் பாருங்க. இதுவும் ஒரு வகை வியாதி தான். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? சுகமாக்குகிறார். ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட். ஸோ எத்தனை வகை சுகத்தை குறித்து நான் பேசினேன். முதலாவது சரீர சுகம், ஃபிசிக்கல் ஹீலிங். இரண்டாவது இமோஷனல் ஹீலிங் ஆர் மென்டல் ஹீலிங். மூன்றாவது டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈவில் ஸ்பிரிட், பொல்லாத ஆவிகளிலிருந்து விடுதலை பெறுவதும் ஒரு சுகம்தான். மூன்றாவது ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். ஆமென். அரண்கள், மனதளவில் இருக்கக்கூடிய அரண்கள்ல இருந்து என்ன செய்யணும்? நம்ம விடுவிக்கப்படுகிறதும் சுகம்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசியிருக்கிறாரு. உன்னத பாட்டு 2:15. அல்லேலூயா. வாசிங்க. பாருங்க, நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும். இங்கே இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கு. பூவும் பிஞ்சும் பார்த்த உடனே என்ன செஞ்சிடணும்? மருந்து அடிச்சிடணும், பெஸ்டிசைட் அடிச்சிடணும். அல்லேலூயா. இல்லைன்னு வைங்க, வண்டு வந்து உதுத்து விட்டு போயிடும், வெட்டுக்கிளி வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டு போயிடும். நான் என்ன சொல்கிறேன்? உங்களுடைய மனம் ஒரு திராட்சை தோட்டம், அதில் பூக்களும் பிஞ்சுகளும் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்துருச்சுன்றதுக்காக சந்தோஷப்படாதீங்க. அது கனியாக மாறணும். அது கனியாக மாறணும்னா உள்ள தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகளையும் குளிநரிகளையும் இனம் கண்டுபிடிச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டு போகணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அதிலே ஒரு வகை குளிநரி சிறுநரி நம்முடைய வார்த்தையும் கூட. நம்மளே உதுத்து விட்டுருவோம் பேசி. ஆண்டவர் கொடுத்த ஆசையை நம்மளே என்ன செஞ்சுருவோம்? பேசியே வேண்டாததை பேசி என்ன செஞ்சுருவோம்? உதுத்து விட்டுருவோம். அதிலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ முதலாவது இந்த தெய்வீக சுகம் என்கின்ற காரியத்தில் நம்ம பேசும்போது, சிருஷ்டிப்பிலே தேவன் மனிதனை குறித்த எப்படிப்பட்ட எண்ணம் வைத்திருந்தார் என்பதை பார்க்கும்போது சுகம் தேவனுடைய சித்தம்தானா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். ஆதாமை தேவன் எப்படி படைச்சாரு? வியாதி உள்ளவனாய் படைச்சாரா? நோய் உள்ளவனாய் படைச்சாரா? ஏதாவது ப்ரெஷர் இருந்துச்சா? சுகர் இருந்துச்சா? அவ்வப்போது ஆதாமுக்கு தலை சுற்றினது அப்படின்னு ஏதாவது வசனம் இருக்கா? இல்லை அசிடிட்டி ப்ராப்ளத்தில் ஆதாம் ஆன்டாசிட் லிக்விடை எந்த நேரமும் வச்சுக்கிட்டே டைஜின், ஜெலுசில் இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தான்னு எங்கேயாச்சும் இருக்கா? அல்லேலூயா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆதாமை ஒரு பரிபூரணமானவனாக தேவன் உண்டாக்கினார். ஒரு மனிதனை குறித்த தேவனுடைய சித்தம் அவன் பரிபூரணமானவனாக, வியாதியற்றவனாக வாழ்வது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் மனிதன் என்ன செஞ்சான்? பாவம் செய்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவன் தனக்கு வைத்திருந்த ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்தான். பாவத்தின் விளைவு மனிதனுக்குள்ளே என்னத்தை கொண்டு வந்தது? வியாதியையும் சாபத்தையும் கொண்டு வந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் மனிதனை படைத்த போது அவன் வியாதின்றதே அவன் கிட்ட கிடையவே கிடையாது. சாபம் என்பதே கிடையாது. மனிதன் சாகும் எண்ணத்திலே தேவன் அவனை உண்டாக்கவே கிடையாது. There is no death, there is no sickness, there is no curse in God when God was created Adam and Eve. ஒரிஜினல் பிளான்ல இவைகள் கிடையவே கிடையாது. ஆனால் என்றைக்கு இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தானோ, பாவத்தின் விளைவினால என்ன வந்துச்சு? முதல்ல சாபம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, நோய் வந்துச்சு. இந்த சாபம், வியாதி, நோய் அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்துச்சு? மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஃபைனலாக மனிதன் மரித்து போக ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவருடைய எண்ணத்தின்படி தேவன் ஆதாம் வியாதியுள்ளவனாக இருக்கும்படியாக ஆண்டவர் சிருஷ்டிக்கவே கிடையாது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோம்? நம்ம வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. வியாதியை புகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பாருங்க. அல்லேலூயா.
சிலர் பாருங்க சொல்லுவாங்க பாருங்க, ஜூன் மாதம் வந்துருச்சா மழை வரப்போகுது, சளி பிடிக்கும் அப்படின்னு. மே மாதமே என்ன செஞ்சுருவாங்க, தீர்க்க தரிசனம் அவங்களே அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் இங்கே இருக்கீங்க? அடுத்த மாதம் ஜூன் மாதம் வருது, நல்ல மழை வரப்போகுது பாருங்க, சளி பிடிக்கும். ஏயா இப்போவே 30 நாளுக்கு முன்னாடியே சளி பிடிக்கிறது நீயே தீர்க்க தரிசனம் சொல்லிட்ட. அது சளி பிடிக்கும். சளி வந்து உடனே சும்மா பிடிக்காது, கட்டி பிடிக்கும். கட்டி பிடிச்சிட்டு விடாது. எல்லாத்துக்கும் 7 நாள், உனக்கு 14 நாள். காரணம், நீ 1 மாதத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்ட, ரிசர்வ். வெரி குட். நீ சளியை வந்து ரிசர்வ் பண்ணிட்ட. தேவனுடைய சித்தத்தில், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எண்ணத்தில் இப்படி தான் இருக்கணும் பாருங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, வியாதி என்னை குறித்து தேவனுடைய சித்தமே கிடையவே கிடையாது. பிசாசே என் சரீரத்திலிருந்து வேதனையை வியாதி எடுத்துட்டு ஓடுன்னு சொல்லணும். ஆமென். பிசாசு அப்பப்போ என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நாயை அப்பப்போ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விரட்டி விட்டுக்கிட்டே. அது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு முறை நாயை விரட்டி விட்டீங்க, ஓடி போனது ஓடி போயிடுச்சா? பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நாய் வந்துச்சுங்க, கல்லை எடுத்து அடிச்சு விட்டேன் பாருங்க, ஓடிடுச்சு வாழை சுருட்டிட்டு. இது வரைக்கும் ஒரு பக்கத்துலேயே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ விரட்டினாலும் மானமே இல்லாமல் திரும்பியும் வந்து நிற்கும் பாருங்க. அதை நீங்கள் என்ன செய்யணும், விரட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பிசாசை விரட்டி விட்டுக்கிட்டே, எண்ணத்தில் வந்து நிற்பான் அவங்க முன்னாடி, சூழ்நிலையில் வந்து நிற்பான், சரீரத்தில் வந்து நிற்பான். கடைசி வரைக்கும் நம்ம வேலை என்ன வேலை, எட்டைக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். அதுக்கு கல் நம்மக்கிட்ட வேணும். ஆமென். ஒரு முறை விரட்டி விட்டு அவன் ஓடி போகிறவன் இல்லை, எத்தனை முறை விரட்டினாலும் பாருங்கள், நீங்கள் விரட்டாததுமையே ஃப்ரெஷ்ஷாக வந்து திரும்ப நிற்பா. ஹலோ அப்படின்வான். விரட்டி அடிக்கணும். முதல்ல எண்ணத்தின் மண்டலத்திலிருந்து இதை என்ன செய்யணும், விரட்டணும். எத்தனை பேர் என்ன வார்த்தை உண்மையாக கேட்குறீங்க? எண்ணத்தின் மண்டலத்தில் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டு போனது மட்டும் அப்படின்னு இல்லாமல், என்னுடைய சிந்தை மண்டலத்தில் இதை நான் பதிய வைக்கணும். வியாதி தேவன்கிட்ட இருந்து வந்தது கிடையாது. என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னா அது தேவனிடம் இருந்து வந்தது கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரிஞ்சே எனக்குள்ளே இவன் வைக்கிறான்னா அவன் இல்லீகலாக வச்சுருக்கான், அவன் திருடன். சட்ட ரீதியாக அவன் வைக்கலை, அவன் சட்டத்துக்கு விரோதமாக என் உடம்புக்குள்ளே இதை வச்சுருக்கான். அப்போ நான் எதிர்க்க முடியுமா முடியாதா? நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா அவன் ஓடி தான் தீரணும். வியாதியை சொந்தம் கொண்டாடாதீங்க, வியாதியை ரிசர்வ் பண்ணாதீங்க. பிரைஸ் காட். சிலர் சொந்தம் கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. நோ, என் உடம்புல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வெறுக்கணும். எதை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அது உங்களை விட்டு என்ன செய்யும், ஓடும். அல்லேலூயா. நீங்கள் வெறுக்க அது உங்களை விட்டு தூரமாக போயிடும். எதை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்களோ அது உங்கள்கிட்ட நெருங்கிக்கிட்டே. அதனால தான் சொல்கிறேன் பாருங்க, பொருளாதாரத்திலும் கூட பணத்தை நீங்கள் வெறுக்கணும்னு வேதம் எங்கேயுமே சொல்லலை. பண ஆசையை வெறுக்கணும். ஏன்னா அதுதான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணத்தை வெறுத்துரு அப்படின்னு சொல்ல, பணத்தை வெறுத்து பாருங்க. பணம் ஒரு பேய், பணம் உனக்கு உதவி, உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. தரித்திரமாகவே வாழ்ந்து தரித்திரமாகவே செத்து போன எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களால அடுத்தவங்களுக்கு ஒரு பயனும் வாழ்க்கையில். பிறந்தான் பெத்தான் செத்தான், எப்படி இருப்பாங்க, அழகா இருக்கு ரைமிங். பிறந்தான் பெத்தான் செத்தான், பிறந்தான் பெத்தான் செத்தான். நீங்க இப்போ வாசித்து பாருங்க. யாபேசை குறித்து வாசிக்கிற அந்த வசன பகுதியில் ரொம்ப ஆச்சரியமா போயிரும் பாருங்க. இந்த 8-9 வசனம், 1 நாளாகவும் 4ன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 8-9 வசனம் யாபேசை குறித்து 2 வசனம் இடையில வரும் பாருங்க. 1வது வசனத்திலிருந்து இவன் பிறந்தான் பெத்தான் செத்தான், பிறந்தான் பெத்தான் செத்தான், பிறந்தான் பெத்தான் செத்தான் வந்துட்டு இருக்க வசனத்தில், இந்த 8வது வசனத்துலையும் 9வது வசனத்துலையும் யாபேஸ்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாள். இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். அதுல இருந்து முதல்ல அந்த வசனத்தை 1வது வசனம், 2வது வசனம் வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க, அப்புறம் 9 வாசிங்க.
ம் சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். பார்த்தீங்களா, பெற்றான். யாகாத் அகுமாயியையும் ம் தாவாதையும் பெற்றான். ம் அடுத்து 6வது வசனம். நாரால் அவனுக்கு அகுசாமையும் ம் எப்பேரையும் ம் தெமனியையும் ம் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். பெற்றால். நாராளின் குமாரர்கள் இவர்களே. பாருங்க, இதை தான் சொன்னேன். பிறந்தான், பெற்றான், செத்தான். அல்லேலூயா. 9வது வசனத்தில் ஒரு கேரக்டர் வர இருப்பாருங்க, சம்பந்தமே இல்லாமல். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். எப்படி இருந்தானா யாபேஸ்? தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன், மரியாதைலாம் இருந்துச்சு. அவன் தாய் யாரா? அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாளாம். என்னை கவனிக்கிறீங்களா? என்ன யாபேஸ்ன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம்னு அர்த்தம். இந்த அம்மா துக்கத்தோட பெத்தாலாம். துக்கம் யாருக்கு? இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு துக்கம். இந்த அம்மா துக்கத்தோட பெத்தான்னு சொல்லி தம் பிள்ளைக்கு துக்கம்னு பேர் வச்சு விட்டு அவ செத்து போயிட்டான். என்ன அநியாயம்! புதுசாக பிராண்ட் நியூவாக ஒரு குழந்தை பிறக்குது. இவளுடைய துக்கம், அவள் என்ன நினச்சிருக்கணும்? என் துக்கம் என்னோட போகட்டும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரை வச்சு விட்டு போவோன்னு தோணுச்சா, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்ன்னு பேர் வச்சுட்டு மண்டை போட்டாவ. இப்போ இவனை கூப்பிட்றவங்கெல்லாம் யாபேஸ் வா, யாபேஸ் ஓடி வா, துக்கம் வா, துக்கம் வா. இவனுக்கு ரொம்ப நொந்துட்டான் போல. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இப்போ பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பாருங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நினைவுகள் வரணும். நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் எல்லை என்ன செய்யணும்? பெருசா இருக்கணும். உங்க கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அடுத்த வசனம் பாருங்க, பிறந்தான், பெத்தான், செத்தான் ஆரம்பிச்சிரும் பாருங்க. இங்க இருக்க எத்தனை பேருக்கு நான் பிறந்தேன், பெத்தேன், செத்தேன் அது மட்டும் ஹிஸ்டரி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிறந்தேன், பெற்றேன், சாதித்தேன், செத்தேன் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ராவோட இடையில சேர்த்துக்க விரும்புகிறீங்க. பன்னிக்குட்டி கூட என்ன தான் செஞ்சுது? பெற்றுக்குது. 1 2 பெற்றுக்குது, 1.5 டசன் 2 டசன்லாம் பெற்று கூட்டிகிட்டு போகுது. பெற்றுட்டா அலையிருக்கும் அப்படின்னு நினப்பு பாருங்க. மீசெல்லாம் அப்படி முறுக்கிறது. பெற்றுட்டாரான் இவர். என்னையா சாதிச்ச உலகத்தில்? நீ பிறந்து என்னையா சாதிச்ச? இந்த பூமியில் என்னையா சாதிச்ச? நீ சாகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறாய்? இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த பூமிக்கு நீ வெளிச்சமாக இருக்க, 4 பேருக்கு வழி காட்டினேனாச்சும் உன்னால் சொல்ல முடியணும். பாதை தெரியாமல் இருந்தாங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். எந்த பிசாசு தருகிறதையும் உள்ளுக்குள்ள மனதில் போட்டு அக்ரி பண்ணிடவே கூடாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த எல்லாரும் சொல்லுங்க, இந்த உலகத்திலே தேவனுடைய திட்டத்தின்படி நான் வந்திருக்கிறேன். நான் ஆசீர்வாதமாக இருந்துட்டு தான் போகணும். பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்துட்டு தான் நான் போகணும். என் மூலமாக சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும். என் மூலமாக சபை ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. என் மூலமாக அநேக ஏழைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அநேகருடைய கண்கள் திறக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். யாபேஸ் எல்லை பெரிதாவதை விரும்புகிறான் பாருங்க. பெட்டி கடையிலே உட்காந்து பெட்டி கடையிலே பாட்டி செத்து போச்சு. இது என்ன பெரிய ஆச்சரியமா என்ன போட. 30 வயசில் ஒரு பெட்டி கடை வச்சுங்க, ஆரஞ்சு மிட்டாய் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. குடலும் ஆரஞ்சு மிட்டாயும் தேன் மிட்டாயும். இப்போ 80 வயசு அதே பெட்டி கடைக்குள்ளே போயிடுச்சுங்க, உயிர் பிரிஞ்சிருச்சு. என்னங்க இதில் பெரிய சாதனை? பெட்டி கடையாகவே இருக்கிறது தேவனுடைய. இன்னைக்கு பெட்டி கடையை தப்பு சொல்ல, நான் பெட்டி கடையாகவே இருக்கிறது தப்புன்றேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஒரு லெவலில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா சிறுமையில் தான் ஆரம்பித்தோம். நம்ம சபையை நம்ம பெரிய பிரம்மாண்டமாக ஆரம்பித்தோம். 10,000 பேராக உட்காந்துருந்தாங்க. ஆனால் 10,000 பேர் வருவாங்க கர்த்தர் நினச்சா. சிறுமையாக தான் ஆரம்பித்தோம். ஆமென். ஆனால் சிறுமையாகவே வருஷக்கணக்காக உட்கார்ந்துருக்கிறது தப்பு. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தேவன் ஒரு இடத்துல இருந்தார்னா
அங்கே பெருக்கம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், செழிப்பு இருக்கும். அல்லேலூயா. வியாபாரத்தில் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அது ஒரு பொருட்டே கிடையாதுங்க. பணம் இல்லாமல் தான் ஆரம்பிச்சிங்களா? பொருட்டே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அப்படியே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. அது தேவனுடைய சித்தமாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நான் கேட்குறேன் பாருங்க, என் எல்லையை பெருசாக்குங்க. நான் இப்படியே இருக்கிறது என்னுடைய விருப்பம், 10க்கு 10 இருக்கிறது என்னுடைய விருப்பம், இன்னும் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னுடைய. உலகம் எங்கேயோ அட்வான்ஸாக போயிட்டாங்க. நான் இன்னும் சைக்கிளுக்கு காத்தடிச்சு பஞ்சர் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பிரச்சனை ஏதோ இருக்குது. அல்லேலூயா. யாபேஸ் அதை விரும்பினான். 3வது, உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். எதை நான் செய்கிறேனோ, நான் ஞானமாக கேட்குறேன் பாருங்க ஜெபத்தை. கவனிக்கிறீங்களா என்ன? நான் எதை செய்கிறேனோ அதில் உங்கள் கையும் இருக்கணும். எவ்வளோ சூப்பர் ப்ரேயர் பாருங்க. நான் செய்கிறதுல எப்படியாச்சும் என்ன வரும், ஒரு தவறு வரும். ஆனால் உங்கள் கை என் கூட இருந்துச்சுன்னா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் உங்கள் கை என் கையை பிடிச்சி கரெக்டாக செய்ய வச்சிரும். என்ன சூப்பர் ப்ரேயர் இல்லை? உங்கள் கை என்னோடு கூட இருக்கு. நன்மை செய்கிற கை, உருவாக்குகிற கை, உயர்த்துகிற கை, ஆசீர்வதிக்கிற கை என் கூட இருக்கணும், எந்த நேரமும் இருக்கணும். அதுக்கு கடைசி சொல்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இத்தனை வசனத்தில் ஒரு மனுஷன் பிறந்தான் பெத்தான் செத்தான்ற ஹிஸ்டரியை மாற்றி விட்டான். உங்கள் கூட்டத்தில் நான் இருக்கிற ஆள் கிடையாது. நான் பிறந்தான் பெத்தான் செத்தான் கிடையாது. நான் பிறந்தான், பெற்றான், சாதித்தான், செத்தான். அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்முடைய சபையிலே இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளே உண்டாகணும். அப்போ இந்த வாரத்தில் அதிகமாக ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன பேசினார்னா, நன்மைகளை விரும்புங்க, நன்மைகளை விரும்புங்க. எதை விரும்புகிறீங்களோ அதை என்ன செய்யுங்க, பேசுங்க. மனசுக்குள்ளேயே விரும்பிட்டு தீமையை வெளியே பேச முடியுமா? அல்லேலூயா. உள்ளே ஓடிட்டுருக்கோம். ஆனால் நன்மையை விரும்பி நம்ம என்ன செய்யணும், வெளியே அதை பொதுப்படையாக பேசணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இல்லாத ஒன்றை எப்படி பேசுறது? இல்லாததை பேசும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்னையா இவன் ஒன்றுமே இல்லை, இருக்குன்னுகிட்டே இருக்கான் பாருங்க. யாரையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. விசேஷமாக இந்த வாரத்தில் வியாதி உங்களுக்குள்ளே இருக்கும்னா, பிரைஸ் காட், ஒருபோதும் அதை என்ன மெச்சு பேசிடவே கூடாது. வெறுத்து பேசிக்கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாளும். இந்த வியாதி என் சரீரத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம். என்னுடைய உடலை உருக்கி கொண்டு என்னோடு கூட பயணம் செய்கிற வியாதி என் சரீரத்தில் இல்லீகலாக உட்கார்ந்துருக்கு. காரணம், வியாதி என்பது என்னை குறித்து தேவனுடைய சித்தமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் காட். எரேமியா 30:17 ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் பாருங்க ஆண்டவருடைய எண்ணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். உங்களை குறித்த ஆண்டவருடைய எண்ணம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவதும் உங்கள் காயங்களை என்ன சொல்கிறது, ஆற்றுவதும் தான். ஏமே, தேவனுடைய வசனமே பாருங்க தேவனுடைய மனதின் விருப்பத்தை நமக்கு தெரிவிச்சிரும் பாருங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளே போதும் அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளும் பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசித்து இந்த நாள் ஆராதனை முடிப்போம். தொடர்ந்து பேசுவோம். நிறைய பேச வேண்டியது இருக்குது இந்த சப்ஜெக்டில். வியாதி பலவீனம் என்கின்ற காரியத்தில் நிறைய பேசணும் பாருங்கள். நிறைய நம்முடைய கண்கள் மூடி இருக்கிற பகுதியிலிருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியே வரணும். ஏமேன். பாருங்கள், நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாலே போதுமா பல காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற முடியுமா? எண்ணம் மாறிடுச்சுனாலே போதுமா சில பிரச்சனை நம்ம உடம்புக்குள்ளே வராதான். அநேகருடைய வியாதிக்கு காரணம் எண்ணம் தான் பாருங்க.
பிரைஸ் காட். வேண்டாதது உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது வியாதியை உண்டாக்கும். கசப்பை உள்ளே வைக்கிறது வியாதியை உண்டாக்கும் பாருங்க. ஆமென். உள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். மனதை எந்த நேரமும் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உள்ளே விட வேண்டியதை உள்ளே விடணும், வெளியே விரட்ட வேண்டியதை வெளியே விரட்டிக்கிட்டு இருக்கணும். டெய்லி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியமாக நம்மாலே நிச்சயமாக இருக்க முடியும். பிரைஸ் காட். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் முதல் 22 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து நாம் செபிப்போம். பிரைஸ் காட். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். பிரைஸ் காட். வசனம் என்ன சொல்லுதுன்னா, வார்த்தைகளை கவனி, வார்த்தையை கவனி. வேதத்தின் வார்த்தைகள் என்னச்சு கவனி. உன் இருதயத்துக்குள்ளே அதை காத்துக்கோ. அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் உனக்கு ஜீவனையும் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் என்னத்தை கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. என்னை கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம்னா தேவனுடைய ஜீவன் போயிடுச்சுன்னு அர்த்தம். இரண்டாவது, அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாம். ஏமே ஒரே ஒரு மருந்து. பிரைஸ் காட். பேராசெட்டமால் எதுக்கு கொடுப்பாங்க? காய்ச்சல் வந்தால். அனாசின் எதுக்கு கொடுப்பாங்க? தலைவலிக்கு. டைஜின் எதுக்கு கொடுப்பாங்க? அசிடிட்டிக்கு. அப்புறம் ப்ரூஃபன் எதுக்கு கொடுப்பாங்க? உடம்பு வலிக்கு. நம்மளே நம்ம சர்ச்சிலே எல்லாம் சேர்ந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிடலாம் போல். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அறிவு பெற்று இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு மருந்து உடம்புல எந்த வியாதிக்கும் சுகத்தை கொடுக்கும்னா கர்த்தருடைய வசனம் தான். ஆமென். அப்படிதான் பைபிள் சொல்லுது. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இந்த மருந்து சாப்பிட்டா, உட்கொண்டா உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த மருந்து என்ன செய்யணுமா? 20வது வசனம் சொல்லுது பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. எல்லாரும் சொல்லுங்க, கவனி. மை சன், அட்டெண்ட் டு மை வேர்ட்ஸ். அட்டெண்ட் டு மை வேர்ட்ஸ். அட்டென்டிவாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அட்டென்டிவாக கிளாஸில் இருக்கான் அவன். கண்ணு எங்கேயோ பார்த்துருந்தாலும் காது என்ன செய்யும்? அட்டென்டிவாக இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறது. கென்னத் ஹேகின் இதை பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கென்னத் ஹேகின் இந்த வசனத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? என் மகனே, என் வார்த்தைகளை கவனினா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய நபர் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. குறிப்பிட்ட நேரத்தில் என்னை பார்க்கணுன்னு. எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. அந்த மனுஷனை பார்க்க நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? போயிட்டுருக்கேன். அவர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. இன்றைக்கி ஆச்சரியமாக இத்தனை மணிக்கு வந்துருன்ட்டாரு. நான் அந்த அப்பாயின்மெண்ட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் குறுக்க ஒருத்தர் வராரு. நம்ம சபை மூப்பர் கிளாரன்ஸ் பிரதர் வராரு. பாஸ்டர் அப்படின்றாரு வண்டி நிறுத்திட்டு. நான் பிஸியாக நடந்து அந்த மனுஷனை பார்க்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னா அவர் என்ன பார்க்க முடியாது. இப்போ பாஸ்டர்ன்றாரு கிளாரன்ஸ் பிரதர், அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு நடை கட்டினேன். இவர் என்ன வேணாலும் என்ன நினைக்கலாம். எப்படி வண்டியை நிறுத்தி நான் பாஸ்டர்னு கத்துறேன். இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக நினைக்கலாம். சில நேரம் சரி அவருக்கு என்ன, பாஸ்டருக்கு என்ன பிஸியோ என்னமோ போயிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். என்ன வேணாலும் அவங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் எனக்கும் கிளாரன்ஸ் பிரதருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சபை மூப்பர், இந்த சபையின் முக்கியஸ்தர். அவருக்கு என் மேலே மரியாதை இருக்குது, கனம் இருக்குது, அன்பு இருக்குது. அவருக்கு எனக்கு எந்த பகையுமே கிடையாது. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் அவருக்கு நான் நின்று, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்காங்களா, வீட்டில் ஜெஸ்டின் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, காலைல என்னது இட்லியா சேமியாவானுக்கிட்டு இருந்தேன்னா அங்கே கோட்டை விட்டுருவேன். எனக்கு எது முக்கியம்? கர்த்தருடைய வசனம். நம்ம நிறைய நேரத்தில் எப்படி கோட்டை விட்டுறோன்னா, கர்த்தர் சபையில் வசனத்தை என்கிட்ட பேசுகிறாரான்னா கண்டிப்பாக பேசுகிறாரு. ஆனால் அது என் வாழ்க்கையில் ஏன் சுதந்திரிக்க முடியலைன்னா அது என் கவனம் கிடையாது. அட்டெண்ட் டு மை வேர்ட். மை சன்,
அட்டென்ட் டு மை வேர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இவர் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இவர் கூட பேசுறது முக்கியமா அங்கே போகிறது முக்கியமான்னு கேட்டால் அங்கே போகிறது தான் இப்போ முக்கியம். சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வோம், ஹோமோலோகியோ பேசுனதையே திரும்ப திரும்ப கிளிமா என்ன செய்யணும், பேசணும்னு கேட்டுட்டுலாம் போயிடுவோம். ஆனால் வெளியே போனோன்னா அப்படியே மறந்து போயிடும் பாருங்க. நம்முடைய கவனம் மாறிடும், நம்முடைய எண்ணங்கள் மாறிடும். ஆனால் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் பிரச்சனை இருக்குங்க. கவனிக்கிறீங்களா என்னைய? பிரச்சனை இருக்கு எனக்கு சீரியஸா. அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கண்டிப்பா வேணும். என் உடம்புல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு சுகம் வேணும். அதுக்கு வசனம் என்ன சொல்லுது? என் வார்த்தையை கவனினா, கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு மை வேர்ட். என் வசனத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் நீ கொடுக்கணும். உன் பிரச்சனையை பார்த்து என் வசனத்தை நீ பேசிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நீ பேசலாம், கதை பேசலாம், ஊர் கதை, உலக கதை, எல்லா கதையும் பேசலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி என்னத்தை பேசு? என் வசனத்தை பேசு. ஏன்னா என் வசனம்தான் உன் உடம்புக்கெல்லாம் என்னவா? ஆரோக்கியமா. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், எல்லாரு கூட இருந்தாலும் கவனமாக இருக்கிறதுனா என்ன தெரியுமா? எல்லாரு கூட இருந்தாலும், எல்லாரு கூடயும் பேசுகிறோம், எல்லாரு கூடயும் சிரிக்கிறோம், யாரு கூடயும் நமக்கு என்ன இல்லை? பகை இல்லை, சண்டை இல்லை, எல்லாருடைய ஹாப்பியாக இருக்கும். ஆனால் மனதிற்குள்ளே கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே. என்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு, என்னை உயர்த்தியே தீர்வார். என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் என்னை ஆசீர்வதித்தே தீர்வார். என் நிலைமை இன்னைக்கு வேணும்னா இப்படி இருக்கலாம், என்னைக்கு இப்படி இருக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானவனாக இருக்கிறேன். என் சரீரத்தை பிசாசு தொட முடியாது, வியாதியை என் சரீரத்துக்குள்ளே வைக்க முடியாது. அல்லேலூயா. வியாதியை நான் எதிர்க்கிறேன், வேதனைகளை நான் எதிர்க்கிறேன், பலவீனங்களை நான் எதிர்க்கிறேன். இந்த கவனம் உள்ள ஓடிக்கிட்டே நம்ம வெளி உலகத்திட்ட எல்லார்ட்டையும் போய் பேசி என்ன ஆயிடுவோம் தெரியுமா? அவங்கள மாதிரி நம்மளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆமாம், போய் என்னதை பெருசாக கண்டோம் அப்படியே வார்த்தை அப்படியே மாறிடுச்சு பாருங்க. இங்கே பாசிட்டிவாக இருந்த டங்க்கு வெளியே போய் என்னவா மாறிடுச்சு? அப்படியே நெகட்டிவாக மாறிடுச்சு. வேலை செய்யாதே வார்த்தை. சபையில் என்ன பேசணுமோ அதே பேச எங்கே போனாலும். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட நம்மை குறித்து எதிர்மறையாக பேசுகிறவே கூடாது. உங்கள் பலவீனத்தை குறித்து என்ன செஞ்சிடக்கூடாது? இப்படி ரொம்ப கஷ்டம் அப்படின்ற கூடாது. பிசாசு கேட்டோம் என்ன சொல்லணும்? பிரச்சனை இருக்குதான், ஆனால் இயேசுவின் தழும்புகளால் நான் என்ன செஞ்சுருக்கேன்? சுகமானேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை எதுவும் மேற்கொள்ள நான் ஆண்டவருடைய பிள்ளை. எல்லாரும் சொல்லுவோமா? பிரைஸ் காட். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எதுவும் என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. வியாதி என்னை தொட முடியாது, பலவீனம் என்னை தொட முடியாது. இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தையை பார்த்தோம் ஆண்டவரே. பிறந்தான், பெத்தான், செத்தான்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு வரலாறு எங்களுக்கு வேண்டாம். பிறந்தான், பெற்றான், தேவனுக்காக இந்த உலகத்தில் சாதித்தான், அநேகரை வாழ வைத்தான், அநேகருக்கு வெளிச்சம் காட்டினான், அவன் செத்தான் என்கின்றதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியை, சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து போடுகிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்பதை சொல்லுகிறோம் ஆண்டவரே. செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த தெய்வீக சுகம் கடந்து சென்று இருக்கிறபடினால் நன்றி. அநேகருக்கு விடுதலை வந்திருக்கிறபடினால் நன்றி. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்து உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீர். அல்லேலூயா. யாபேசை போல சொல்ற கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கணும்.
எங்கள் எல்லையை பெரிதாக்கணும். உம்முடைய கரம் எங்கள் கூட இருக்கணும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி நீங்கள் எங்களை பார்த்துக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைனில் பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவங்களோட பேசினபடினால் நன்றி. இந்த ஊழியங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவியாக இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 100 மடங்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிற அப்படினால் நன்றி. மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒன்று சேர்ந்து உடைய நல்ல நாமத்தை உயர்த்த துதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye.